ஹலோ, கேக்குதா? காது கேக்குதுன்னா இந்த ஹியரிங் சவுண்டு கேட்குறத கண்ணு பார்க்கறதுக்கு கொடுத்த ஆற்றல் அப்படின்னு ஒரு கடவுளுக்கு யாரை நம்புறீங்களோ அவங்க தேங்க்யூ அப்படின்னு மனுஷங்களுக்கு எல்லாருக்கும் சின்னதாக ஏதோ ஒரு அதெல்லாம் பண்ண மனுஷங்களுக்கு சொன்ன நன்றியை விட ஒரு நிமிஷமும் நல்ல பியூரான காற்றை எந்த காசுக்கும் இல்லாமல் ஃப்ரீயாக சுவாசிக்கிற நல்ல காற்றுக்கு எவ்வளோ தூரம் பார்க்குறோமோ அவ்வளோ தூரத்தையும் ஜூம் பண்ணி காட்டக்கூடிய கண்ணுக்கு எவ்வளோ விலை கொடுத்தாலும் இப்படி 2 கை அந்த 10 விரல் இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லப்போனால் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். கீழே என்ன எழுதிருக்கு? அதை ஆடெல்லாம் வெட்டுறதுக்கு ரெடியாக நிறைய ஆடுங்க இருக்கும், மாடுங்க இருக்கும், கோழிங்க இருக்கும், ஒட்டகம் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்டதை வெட்டி நல்லா சாப்பிட்டு கொடுக்கணும்னு நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆகிறதுக்கு முன்னாடி மூளையில் அந்த மூளை சிந்திக்குதா, உணர்வுன்னு ஒன்று இருக்கா, ஏன் இப்படி ஒரு நாள் வந்தது? ஒரு முஸ்லீமாக இருந்தால் கேளுங்க, இட் வில் பி, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஒரு ஈமான இல்லை உங்களுக்கு ஏன் இதெல்லாம் வெட்டி இப்படி பாவமாக இருக்கே அதெல்லாம் வெட்டலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய முஸ்லீமாகவும் இருக்கலாம். இல்லை இதெல்லாம் வெட்டா தானே நல்லா வயிறார செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட முடியும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். இல்லை ஒருத்தரோட கதையை பார்த்து அது பாவமாக இருக்கு, பாவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். இது வேணும் இது வேணும், அவன்லாம் அப்படிப்பட்டவன் தானே, அவனுக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். இல்லை இப்படி பண்ணால் இதுதான் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். அண்ட் இது ஈகை திருநாள் அப்படின்னு இன்னைக்கு நாள் மாதிரி எவ்வளோ வருஷம், எவ்வளவோ பக்ரீத், எவ்வளவோ கறிங்களை வெட்டி அதை அளவிட்டு கிராமமாக போய் ஒவ்வொருத்தையும் கொடுத்துட்டு வான்னு சின்ன வயசில் நான் இருந்த என் மெமரியில், இந்த மெமரி அவ்வளோ எந்த ஒரு ஃபோனோட கெப்பாசிட்டி, எந்த ஏஐ அதெல்லாம் தாண்டி மைண்டு அதுக்குள்ளே இருக்க மெமரி பவர்ன்றது ரொம்ப பெரிய ப்ரீஷியஸ், அளவற்ற நிகரற்ற அன்புடையவன். நீ எவ்வளோ பாவம் பண்ணியே சலிச்சு போயிட்டியா, அவ்வளோ அசிங்கமான பாவமா, அவ்வளோ அருவருப்பான பாவமா, அவ்வளோ கேவலமான பாவமா, வாயில சொல்ல முடியாத அளவுக்கு பாவமா, அந்த பாவத்தெல்லாம் மன்னிக்கிறேன். பாவம் செஞ்சு செஞ்சு சலிப்படி அடைஞ்சிட்டியா, அந்த அளவுக்கு நான் உன் மேலே அன்பு வச்சிருக்கேன். நீ எந்த ஒரு தாயும் தான் புள்ள, இப்போ இருக்க தாயெல்லாம் அம்மாடி இப்போ இருக்கிறத வச்சு அந்த தாயை அளவிட முடியல. ஏன்னா அப்படி நியூஸ் எல்லாம் கேட்குற மாதிரி இருக்க தாயின்றவ அவ பிள்ளைய எந்த ஒரு அப்பனும் கூட அதிகமாக இப்படி ஒரு நியூஸில் கேள்விப்படுற மாதிரி இல்லை. அவளே போய் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா ஒவ்வொரு நியூஸும் கேட்கும் போது என்னடா இது 10 மாதம் வேண்டி விரும்பி தான் உள்ளே வச்சுருந்ததா, இல்லை வேண்டா வெறுப்பாக உள்ளே வச்சுருந்தா, என்ன இப்படி ஒரு பிள்ளைய அந்த பிள்ளைய பெற்றுக்கிட்டனால என் மேலே லவ் குறைஞ்சிருச்சு, அதனால அந்த பிள்ளைய கொண்டு போட்டேன், இன்னும் அந்த பிள்ளைய நான் இப்படி கொண்டு தூக்கி போட்டேன், அப்படி கொண்டு தூக்கி போட்டேன்னு அவ்வளோ அந்த மாதிரியான தாய்க்கு சமம் 70 தாய் பியூரான அன்பு ஒரு தாய் வைக்கிறான்னா
அந்த புள்ள வந்து வயிற்றுல இருக்கும்போது கருப்பா சிவப்பான்னு தெரியாது, அழகா இருக்கா அழகா இல்லையான்னு தெரியாது, அந்த புள்ள கை கால் இருக்கான்னு தெரியாது, அது வந்து ஹேண்டிகேப்டா இருக்குன்னு ஒரு தாய், அது தாயின்னு சொல்றதா பேயின்னு சொல்றதா இல்லை டாகுன்னு சொல்றதான்னு தெரியல. அந்த மாதிரி வந்து தாயெல்லாம் அந்த ஹேண்டிகேப்டெல்லாம் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லி முடிச்சிச்சு. இன்னும் சிலது 7 மாதம், ஏற்கனவே எனக்கு 2 பொம்பளை பிள்ளை, இதுவும் பொம்பளை பிள்ளையா இருக்குமோ, குழுக்கள் போட்டு பார்த்து அதை என்னன்னு கொண்டு தாயெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் லைஃப்பில் பார்த்துட்ருக்கேன். அப்படி எவ்வளவோ தாய்ங்க வந்து அந்த மாதிரியான தாய்க்குள்ள ஒரு பியூரான தாயோட அன்பு, அதில் லவ்னா, தன் பிள்ளைக்கு வந்து எப்படி மோசமானவனா இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்ற மாதிரி என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் ஒரு நல்ல தாய் என்ன நினைப்பா, நீ பரவாயில்லடா, ஒரு விட்டு கொடுக்க மாட்டா. நான் மேக்ஸிமம் இப்படி தானே பார்க்குறோம். இப்போது இருக்கிறதெல்லாம் விட்டுறலாம், அதை வந்து அவங்களுக்கான கிஃப்டை வந்து தேடிக்குவாங்க. அது அந்த மாதிரி படைச்சவன் வந்து அவ்வளோ 70 தாய், ஒரு தாயோட பாசம் அப்படின்னா 70 தாய் அதுக்கும் மேற்பட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி 70 தாய்க்கு சமமான அன்பை வந்து வச்சுருக்கான்னா, இவ்வளோ பாவம் செஞ்சுட்டு திரும்பி எப்படி போய் மன்னிப்பு கேட்கறது? அந்த மன்னிப்பை வந்து அவன் வந்து ஏற்றுக்கிறான். என்ன அப்படி பார்த்தா என்னெல்லாம் வந்து என்னை வந்து ஒரு க்ளோஸ் டைப்பாகவே வச்சுக்க மாட்டேன். ஏன்னா என்னை நான் மூடி வச்சுருக்கேன் அப்படின்னா என்னை யாரும், ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து நான் என்னோட எப்போ வந்து ஒரு பால் வந்து செவுத்துல எறிகிறோமோ அது பட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி வரும். என்ன நான் வந்து தப்பானவன் கெட்டவன் அப்படின்னு ஃபுல்லாக நான் என்னை ப்ரொஜெக்ட் பண்ணும் போது தான் எவ்வளோ தப்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, எவ்வளோ தப்பு இந்த சரௌண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ இந்த இந்தியா, இந்த வேர்ல்டு ஃபுல்லாக எப்படி அதை வந்து இவ்வளோ வருஷத்தில் கேப்சர் பண்ணேன்னா, என்ன நான் ஃபஸ்ட்டு நான் அவ்வளோ தப்பானவன் நான் வந்து இப்படின்னு நான் வந்து காட்டும் போது தான், ஆமாம் ஆமாம் நானும், உனக்கு பிடிக்குமா, எனக்கும் பிடிக்கும், நீ தப்பா நானும் தப்பு, இப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்ட இன்ஃபர்மேஷன், எடுத்துக்கிட்ட நாலேஜ் வந்து ரொம்ப அதிகம். அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு நாளை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. முஸ்லீமாக மட்டும் இருந்துட்டோம், அதனால அப்பா சொல்லிட்டாரு இன்னைக்கு பக்ரீத், புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாரு பக்ரீத், அம்மா சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து பிரியாணி, நல்ல பிரியாணி சாப்பிட போகிறோம் இப்படின்றது இல்லாமல், இன்னைக்கு ஏன் வந்து நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறோம், இன்னைக்கு நாள் உண்மையாலுமே என்னை படைச்சவனுக்கு பயந்து சொல்கிறேன், என்ன என் துளி கூட ஒரு நல்ல ட்ரெஸ் போடணுன்றது இல்லை. என்கிட்ட இருந்து இல்லை என்கிட்ட இருந்து என்னோட பார்வையில் என்னோட இதில் இருக்கும் போது வரைக்கும் என் குடும்பத்துக்குன்னு செய்யணுன்னு இருந்துச்சு. இப்போது எனக்கு செய்ய வேண்டியதோ அது பெரிய ஒரு கடனோ பாக்கியான்னு நினைக்கிறது. இன்னைக்கு நாளில் என்கிட்ட காசு இருந்து என்னை முழுசாக நம்புறானே, நம்பிட்டு இருந்தானே அபூபக்கர்னு ஒரே ஒரு கேரக்டர், இந்த உலகத்தில் வேற யாருக்கும் செய்யணும்னு தோணலை. என் உயிர் இருக்க வரைக்கும் அந்த நம்பிக்கைக்கு, அந்த பியூரான லவ்வுக்கு அவனை நான் வெட்டுவேனா? அதுதான் டெஸ்ட். 100 வருஷம் இப்ராஹிம்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு மெசஞ்சர். அவரை வந்து 100 வருஷமாக கேட்குறாரு, எனக்கு புள்ள வேணும், குழந்தை வேணும், எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு கேட்கும் போது அந்த குழந்தைய கொடுத்துட்டு அந்த குழந்தைய வந்து கனவுல வந்து சொல்கிறாங்க, நீ அந்த குழந்தைய வெட்டி எனக்காக கொடுத்துரு. அப்போ பிறந்தோன்னே வெட்டி கொடுக்குறதெல்லாம் கூட ஈஸி, ஏன்னா சரி அது இன்னும் பழகலை எதுவுமே இல்லை அப்படின்றதெல்லாம் கூட வச்சுக்கிட்டா அப்படி தான் நிறைய அம்மாங்கள்லாம் செஞ்சிடுறாங்க. இன்னும் அதை வந்து எப்படி எந்த ஸ்டேஜில் விட்டுறாங்கன்னா, அவரோட எப்படி கூட சேர்ந்து ஒரு கல்லெல்லாம் தூக்கி வீடு கட்டுற அளவுக்கு 7 வயசு நல்ல மெச்சூரிட்டியாக
வளர்ந்ததுக்கப்புறம் 7 வயசுன்ற போது தான் ஒரு ஸ்கூலுன்றது சேர்க்கணும். அந்த மூளைன்றது அப்போ தான் கேப்சர் நிறையா வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ரெடி ஆகிற மைண்டு ஸ்டேஜ். அந்த மாதிரி ஸ்டேஜில் அந்த பையனை கூப்பிட்டு உன்னை வெட்டும்பா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அது வந்து அல்லாவோட கட்டளைன்னா நீங்கள் செஞ்சுருங்க. அந்த பையனை என்னை வந்து பொறுமையாளர்கள் அப்படின்றதுல அந்த லிஸ்ட்டில் என்ன நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு, நீ முகத்தை இப்படி வச்சுட்டு படுக்காதப்பா, என்னால் உன் முகத்தை பார்த்து வெட்ட முடியாது, நீ இப்படி திரும்பி படுத்துக்கோ அப்படின்னு அப்படி வளர்த்து 7 வயசு ஒரு நாய் இதுக்கெல்லாம் ஒரு 12 வருஷம் அதோட வாழ்நாள் கெப்பாசிட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஒவ்வொரு உயிர் ஜீவனுக்கும் ஒரு கொஞ்சம் காலம் கெப்பாசிட்டி இருக்கு. அந்த மாதிரி இவங்களெல்லாம் வெட்டுறது தப்பு, கொன்று திங்கிறீங்க இப்படி அப்படின்னு பேசும்போது அந்த ஜீவன்ன்றது எதை வெட்டி சாப்பிட்டு படைச்சவன் உங்களுக்காக தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கேன். அதை வந்து முஸ்லீம் படி அது மற்ற வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படின்னா அதை ஏன் சாகணும் சாமின்னு வந்து நினைக்கிறாங்க சில பேர். அதை மாடையோ அதையோன்னா அந்த சாமியே செத்து போகணும். செத்து போகிறது சாமியாக இருக்க முடியுமா? அதுதானே பெரிய கொஸ்டினாக இருக்குது இங்கே. சாமி அது கடவுள்னு சொல்லும் போது அதை நாங்கள் அது கடவுளாக பார்க்குறோம். கடவுள் அப்போ செத்து பொழைப்பாரா? செத்து திரும்பி புதுசாக வந்து பொழைச்சிக்கிட்டே இருப்பாரா? அந்த சாமி அந்த மாடு வந்து வாழ இப்படி அந்த இப்ராஹிம்ன்றவரோட கேரக்டர் பார்த்தா சூரியனை பார்க்குறாரு, அது கடவுளா? இல்லையே, அது காலையில் வருது சாயங்காலம் போயிடுது. அதுக்கு அவரை வந்து யார் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு கொடுப்பான். ஒரு நாள் எல்லாரையும் நியூடாக நிப்பாட்டி விசாரிப்பான்றான். ஜஸ்ட்டு துபாயில் நான் போய் வேலை செஞ்சுருக்கும் போது ஒரு மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ சேலரி வருமோ தெரியலையா, ஐயோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன்னு ஓவர் டைம் பார்த்தேன்னு இப்படின்னு பயந்து வெயிட் பண்ணி அன்னைக்கு அந்த சம்பளம் வர நாள் வந்து அப்படி இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு வாரம் ஃபுல் 24 ஹவர்ஸும் உழைச்சி அவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துட்டு எனக்கு எவ்வளோ கிடைக்க போதோ அப்படின்னு இருக்கும் போது அன்னைக்கு அப்படி ஒரு நாள் வரும் அப்படின்ற பயம் இன்னைக்கு சாம்பிளாக ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது தான். ஏன்னா இங்கே வந்து கொண்டுட்டு திருடிட்டு அப்படி வந்து எதிர்பார்க்குறோம் இல்லையே. அப்படி பார்த்தா அது நம்ம தான் திருடிட்டோமே, நமக்கு சம்பளம் வந்தா என்ன, டீசல் திருடி தின்னவன் இப்படி அப்படி தப்பாக எல்லாமே சம்பாரிச்சவனுக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ 50 ரூபாலாம் கேட்டிருக்கேன், அந்த 50 ரூபாய்க்கெல்லாம் வந்து இதாயிடுமோ அப்படின்னு சின்னது பண்ணதுக்கு அப்பெல்லாம் வந்து அவ்வளோ அப்படி வந்து தப்பாகவே இருந்திருந்து அப்படி ஒரு நாள் வந்ததுன்னா சரி எவ்வளோ வந்தா என்ன. அங்கேயும் தான் நான் ஒரு சில கேரளாக்காரன்லாம் பார்க்குறேன், அவன் தான் அவனோடது சொல்லும் போது நான் வந்து பரவாயில்ல எனக்கு இவ்வளோ வந்தது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பேச்சு திறமை, எதையும் யோசிக்காமல் பேசினா என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ இப்படின்றதெல்லாம் இல்லாமல் பேச்சு திறமை சம்பாதிக்கிறதுக்கு ரோட்டில் போகிறவங்களாம் போகலாம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற மாதிரியான கெப்பாசிட்டினா எனக்கு வந்து அப்படி கிடையாது. எனக்கு ஒருத்தர் என்னதுன்னு புக்கிங் வருதுன்னா அவங்கள்ட்ட இப்படி கேட்கலாமா வேணாமா கேட்டுற அப்படின்றதுலையே எனக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 43,000 ரூபாய்க்கு ஓட்டினேன் அந்த ஒரு வாரம். அதில் நான் வந்து கேட்டிருப்பேன்றது பார்த்தா ஒரு 10 பேர் 20 பேர் அவ்வளோதான் இருக்கும். 50 ரூபா கொடுப்பீங்களா அந்த மாதிரி 50 ரூபா இந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் சம்பளம் நாள் அன்னைக்கு கணக்கு பார்க்குற நாள்னு வரும்போது அன்னைக்கு நாளில் எனக்கு வந்த பயம் இந்த மாதிரி தானே நாளைக்கு நாள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் டேன்னு வரும். அன்னைக்கு நாளில் இவ்வளோ நன்மை இவ்வளோ தீமன் வந்து கணக்கு போடும் போது இப்படி எல்லாமே டேலி பண்ணி ஒன்றுமே இல்லை, நீ வெறும் பாவம் தான் செஞ்சுருக்கேன்னா அப்படி என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அவ்வளோ யோசனை அவ்வளோ திங்கிங் போகுது அன்னைக்கு. ஆஃப்டர் ஆல் எவ்வளோ காசு வந்தாலும் எனக்கு காசு மேலே பெரிய ஈடுபாடு இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் தனியாகவே வாழ்ந்து தனியாகவே மாதம் 15,000 வரும்,
அன்னைக்கு நாளில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அன்னைக்கு நாளில் அந்த காசு என்ன இவ்வளோ காசு வருது, என்ன பண்ணணும், இதை வச்சு எவ்வளோ கிடைச்சாலும் அந்த காசு வர்றதால நிம்மதியோ சந்தோஷமோ இல்லையே, வெறும் பேப்பராக தானே இது தெரியுதுன்ற மாதிரியான காலத்தையும் கடந்து இன்னைக்கு ஒரு என்னை நம்புகிறான். அவனை வந்து அவனுக்குன்னு மட்டும்தான் இன்னைக்கு நாளில் எனக்கு ஹியூஜாக அவனுக்கு கொண்டு போய் எல்லாமே செய்யணும். எனக்கு கிடைக்கிற எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் என்கிட்ட இருக்க ₹1 விடாமல் அவனுக்கு செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட மைண்டில் இருக்கிறது. ப்ளஸ் என்னோட மீனிங், என்னோட மிச்சம் இருக்கிற லைஃபுக்கு மீனிங்கே எனக்கு ஒரு பியூரான, நான் பியூராக இருந்தால் எனக்கு பியூராக கொடு, எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு மேலே போய் பியூராக கொடு அப்படின்றது தான் என்னோட. ஏன்னா இங்கே இருக்க பார்ட்னரை நான் தேடணும்னா என்ன மாதிரி ஸ்கில் எனக்கு இருக்கோ அதே மாதிரி ஸ்கில்ல வந்து சும்மா ஏற்கனவே ஒரு ட்ரையல் பார்க்குறேன்னு நான் வந்து ஓதிருக்கேன், பலிக்கா படிச்சிருக்கேன், இப்படி வெறும் அப்படி ஓதி படிச்சிருக்குன்னு ஒரு சான்ஸ் கொடுத்ததுல எந்த யூஸும் இல்லாத மாதிரி. ஆனால் என்னோட ட்ரீம் ஒரு பேராக இருந்தது, அது ஒரு உயிராகி அந்த 6 வருஷமா இப்படி ஒரு பேர் வைக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்ததை அதை அந்த வேலை செஞ்சுட்டேன். அப்படின்றது இல்லாமல் எனக்கு எனக்கு பார்ட்னர்னா எனக்கு சரி பாதியாக நான் தேடணும்னா எனக்கு 120 கண்ட்ரோலில் ஒரு ஸ்பீடில் போகிறது, பைக்கோ காரோ இல்லை என்ன லாரி, எல்லா வெஹிக்கிளும் ஓட்டணும். அந்த மாதிரி எல்லா வெஹிக்கிளையும் ஓட்ட வேணாம். உன்னோடதுல நான் 120னா அதில் ஒரு 80-70 உன்னால் அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுக்கு தெரியணும். எனக்கு சமைக்க தெரியுது, நான் 5 வருஷமும் சமைச்சு போட்டோம். அந்த சாப்பிட்ட நன்றி கூட இல்லாத மாதிரி இருக்கிற கேரக்டரால் திரும்பி வரக்கூடாது. நான் சமைக்கிறேன்னா நான் வாரத்தில் 3 நாள் சமைக்கிறேன்னா மிச்சம் இருக்க 4 நாள் ஒரு பொம்பளையாக சமைச்சு சாப்பாடு போடுற மாதிரி பொண்ணாக இருக்கணும். நான் வந்து துவைச்சிக்கிட்டே 5 வருஷம் இருக்கேன், ஏன்னா மிச்சம் 2 வருஷம் காசு வந்தோன்னா வாஷிங் மிஷின் துவைக்குதுன்னா அந்த மாதிரி இல்லாமல் நான் துவைச்சி போடுறேன்னா அதுக்காகவாது ஒரு உண்மையா நேர்மையா ஆசைன்றது இப்படி பார்த்தோன்னா இதை விட்டா அது விட்டா இதுன்னு தாவாத பொம்பளையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி எந்த எதிர்பார்ப்பையும், ஏன்னா நிறைய பார்க்க இதெல்லாம் வெறும் மேக்கப்ன்றது மட்டும்தான். பார்த்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே ரோட தரையை பார்க்கறதுக்கு அடுத்த இதுக்கு வர்றது வெறும் அப்பிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பெரிய ரிகர்சல், மூஞ்சி இப்படி நல்லா இருக்கா, அப்படி நல்லா இருக்கா, அந்த மாதிரி நல்லா இருக்கா, இந்த மாதிரி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வந்துருக்கணுன்றது மட்டும்தான் தோணும். சரி, அந்த மாதிரி இல்லைனாலும் எனக்கு இருக்க ஸ்கில் ட்ரேடிங்கில் நான் வந்து இன்ச்சு பை இன்ச்சாக ஒரு வீக்கில் நான் வந்து என்கிட்ட இருக்க வெறும் ₹15 நான் ஆரம்பித்தேன்னா ரீசண்டாக ஒரு வாரத்தில் 10 நாளில் $81 வரைக்கும் சம்பாதிக்க முடிஞ்சது. என்னோட ட்ரேடிங் நாலேஜுக்கு அதே நாலேஜ் மாதிரி கொஞ்சமாவது இருக்கணும். ரொம்ப பெரிய ஆசை இல்லாமல் ஒரு ரூபாயாக சேர்த்தாலும் 30 நாளைக்கு ₹30, மார்க்கெட் 2 நாள் லீவுனாலும் ₹26, அந்த மாதிரியாவது ஒரு ரூபாயும் சேர்க்குற. ₹1 ஜஸ்ட் இங்கே இருக்க இந்தியன் ருபீஸ்க்கு மார்க்கெட் ஒர்க் பண்ணால் வெறும் ₹1 கிடைக்கும். அங்கே $1 ரூபாய்க்கு $83 கிடைக்கும். ஒரு நாளைக்கு $83 போதுமே. சின்னதாக ட்ராப் மேக் மைட்டி ஓஷன், சிறு துளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி ஏன்னா நான் என்னோட பார்ட்னராக யோசிக்கும் போது இனியெல்லாம் எனக்கு ஏதோ பெற்றவங்க அவங்கள்ட்டெல்லாம் சரி அவங்க கடமை ப்ளஸ் என்னன்னு சரி ஒருத்தனுக்கு ஓட்டி கொடுத்தேன், உழைச்சி கொடுத்தேன், அவன் வந்து எனக்கு ஒருத்தைய கட்டி வைக்கிறான், நீங்கள் பார்த்தா ரொம்ப நல்ல புள்ளியாக இருக்கியப்பான்னு வச்சானு. என்னடா நான் நல்லவன், எனக்கே நினச்சி சிரிப்பு. 8 வருஷமாகி நான் அப்படி எனக்கு என்னை வந்து ஒரு லெவலில் பிடிக்கும். ஏன்னா எந்த தப்பையும் அது என்னன்னு பார்த்துட்டு ஐயோ இந்த தப்பு செஞ்சால் இப்படி நடக்குது, இந்த தப்பு செஞ்சால் இப்படி கூலி வருது, இந்த தப்புக்கு இப்படி ரிசல்ட் வருதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த தப்புலேருந்து போராடி எவ்வளவோ விதத்தில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதுலேருந்து மீண்டு எந்திரிச்சு வந்து நிற்கிற. ப்ளஸ் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எந்த நிமிஷமும் சொல்கிறேன், என்னை படைச்சவனுக்கு தான் பெருமையும் புகழும். அழிக்கணும், மிதிக்கணும், என்னைய ஒழிச்சிடணும்னு நினச்சி ஒட்டுமொத்த கூட்டமுமே நின்று எல்லாமே
எல்லாமே உறவாடி அறுத்த போதும் இந்த நிமிஷம் வாழ வச்சிருக்கான்னா அது என்னை படைச்சவன் ஒருத்தன் மட்டும்தான். இந்த செகண்ட் வரைக்கும் வாழ வச்சிருக்கிறது அவன் மட்டும்தான். எந்த நம்பிக்கை துரோகமும் எல்லா மனுஷனையும் பழகுன எல்லாரையுமே கண்மூடித்தனமா நம்புவேன். எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. எல்லாருமே சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அவங்கவுங்க ஒரிஜினாலிட்டியை வந்து காட்ட வேண்டிய கட்டாயம் வரும்போது காட்டிட்டு அழகா கலந்துக்கும் போது என்னடா இது நம்ம மட்டும். ஆனா எந்த கலப்படமாவுமே பழகலையே. எப்படி பியூரா இருக்கணுமோ அவ்வளோ பியூரா இருந்தனே. ஆனா ஏன் இப்படி எனக்கு பண்ணிருக்கணும், ஏன் இப்படி ஒரு வழியை கொடுத்துருக்கணும்னு நினைச்சு ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த போது விபச்சாரம் பண்ணிட்டா அவங்கள வந்து நிக்க வச்சு கல்லால் அடிச்சு கொண்டுறணும் அப்படின்னா அந்த மாதிரி தண்டனை கூட ஓகே, அதெல்லாம் கூட கொஞ்சம் டைம் பீரியட். ஆனா இப்படி பியூரா வந்து உண்மையா பழகிட்டு, அது ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப்னா வெறும் உடம்பு சுகம் வந்து எக்ஸ்ட்ரா இதுல அதுதான் பேசிக்கா பார்க்க போனா ஃப்ரெண்ட்ஷிப்னா. நான் அதிகமா பொம்பளையெல்லாம் என்னை விட்டு போகும்போது கூட நாத்தம் அப்பாடி வரும். என்னை வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக பியூராக வச்சுக்க முடியும், இன்னொரு என்னைய பியூராகவே வச்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ்ன்னு நினைக்கும் போதும். ஆனால் ஆம்பளையா வந்து பல வருஷம் ஸ்கூலு காலேஜு அண்டு ஒர்க்கிங் ஸ்பேஸில் இப்படி என்ன ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து இவ்வளோ வருஷம் பழகுனதெல்லாம் விட்டு ஒவ்வொன்றையும் பிரித்து இதுவும் பொம்பளை சோக்கா அதையும் கழுவி விடணும் அப்படின்னும் போது அதெல்லாம் வலிக்கிற வலி. அதை வந்து வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா வெறும் அவன்கிட்ட வந்து பழகுனா இப்படி ஒரு காசு கிடைக்கும், இல்லை அவன்கிட்ட சேர்ந்தா இப்படி என்னன்னு காரில் சுற்றலாம், இப்படி பைக்கில் சுற்றலாம், இல்லை அவன் வந்து நிறையா சரக்கு வாங்கி கொடுப்பான், இல்லை நிறையா என்னதுன்னு டோப் அடிப்பான், இப்படி எல்சி அதை ஒன்றா வேணா இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான யோசனையிலையோ அந்த மாதிரி திங்கிங்லேயோ நான் யார்கிட்டையுமே பழகலையே. அப்படி பழகி இருந்தா ஓகே சரி அப்படி எதிர்பார்த்த சேர்ப்படி ஓகே. நான் அந்த மாதிரியான எந்த எதிர்பார்ப்புலையும் எந்த ஒரு தேவை அவன்கிட்ட இருந்து அப்படின்னு நினைச்சு பழகல. ஆனா என்கிட்ட இருந்தது எல்லாமே வேணும். கடைசிக்கு இந்த ஊர்ல என்ன எல்லாத்தையுமே பிடுங்கியும் என்கிட்ட நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுமா வேணும் வச்சுக்கோ, அதை என்கிட்ட கேட்டிருந்தாலே போது. எல்லாத்தையுமே ஒரு காலத்துல நானாவே இதுவும் எனக்கு நிலைக்க போறதில்ல, நானா தூக்கி போட்டு போற மாதிரி தான் போயிட்டு இருந்த போதும் எல்லாமே ஓகே அந்த மாதிரி தான். ஏன்னா கடைசியில கொண்டு போறது ஒன்றும் இல்லைன்றது தான். எல்லாம் ஒவ்வொன்றும் தொலைஞ்சிச்சா, நாளைக்கு நானே ஒன்றும் இல்லாம மண்ணோட மண்ணா தொலைஞ்சுதான் போறேன். இதென்னா இன்னா இல்ல இவன் இன்ன இல்லை ஹிராஜு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்க லைஃப். இன்னைக்குனால ஏன் இந்த கரியை வெட்டி அப்படி அன்பு பாசமா ஒரு பிள்ளைய வளர்த்த ஒரு அப்பா அல்லாஹ் சொன்ன இறைவனோட கட்டளை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்படி அன்பு பாசமா வளர்த்த 7 வருஷம், அந்த 7 வருஷத்தோட அன்பு பாசம் பிளஸ் 100 வருஷம், 7 வருஷம் தான் அவங்க வளர்த்ததுன்னா 100 வருஷத்தோட தேவை. 100 வருஷமா நீ இப்படி எனக்கு புள்ள வேணும் இந்த மாதிரி அந்த அவர் இருந்த போது ஃபுல் செலவு வணங்கக்கூடியவங்களா இருந்த கூட்டம் அவங்க. அப்படி இருக்கும் போதுலேருந்து இப்படி எப்படிப்பட்டது வேணும்னா இந்த மாதிரி செலவணங்காம இருக்கணும் என் சந்ததி. எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு என்ன கிஃப்டா வேணும்னா சொர்க்கம், இந்த உலகம் வேணாம், அந்த சந்ததிக்கு வேண்டியது சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை வந்து அப்படி இந்த உலகம் வேணாம், நாளைக்கு எல்லா கணக்கும் பார்க்கும்போது உன்னை தொடக்கூடியவங்களா இருக்கணும் சந்ததிங்க. அவங்க வந்து பியூர் நம்பிக்கையா நான் உன்னையும் நம்புறேன், உனக்கும் வெட்டுவேன், நான் ஏதோ ஒரு கபிர்ஸ்தான்ல ஒருத்தருக்கு படுத்திருக்காரு அவருக்கும் வெட்டி 4 பேருக்கு சோறு போடுவேன் அப்படி இருக்காது. அந்த ஒரு எவ்வளவோ பாபர் மஸ்ஜிதெல்லாம் இடிக்க முடிஞ்சவங்களால உலகத்துல இருக்க எல்லா மூலையில இருந்தும் காபாவை போய் பாக்குறாங்களே, அந்த இடத்த ஏன் வந்து அசைக்க கூட முடியல, கிட்ட நெருங்க கூட முடியல. அதை வந்து மற்ற எல்லா இடத்துலையும் வந்து
இந்த மாதிரி படுக்க போட்டு இன்னொருத்தர் இருப்பார், இன்னும் யாரோ அவங்களெல்லாம் நான் பேச வரல. அப்படி பேசியிருந்தா என்ன மன்னிக்கணும், என்ன படைச்சவன். அவங்கெல்லாம் அவங்களோட வாழ்க்கை அல்லாக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்கள வச்சு சம்பாதிக்கிறாங்களே, அவங்கள வச்சு இப்படி ஊதுபத்தி வாங்கிட்டு வாங்க, இப்படி இதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சம்பாதிக்கிற கூட்டத்தை சொல்கிறேன். அப்படி எந்த மார்க்கமுமே அது இஸ்லாத்துலேயே இல்லையா? அந்த தர்கா இந்த தர்கா இந்த எனக்கெல்லாம் அந்த தர்கா ஏன் எங்கெங்கேயோ நெருப்பு எரியுது, ஏன் அதெல்லாம் எரிய மாட்டேங்குதுன்றது மாதிரி தான் இருக்கு. அப்படி ஒரு நாள் இன்னைக்கு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் நோவன். இன்னைக்கு நாள் என் டைரியில் எழுதணும்னு நினைக்கிறது எத்தனையோ ஹஜ் பெருநாள், பக்ரீத், கறி சாப்பிடுவோம் அப்படின்றது, இன்னொரு பக்கெட்டு புது ட்ரெஸ் எனக்கு அப்படி வாங்கி கொடுப்பாங்க. இன்னைக்கு நாள்லாம் ட்ரெஸ் எடுக்கணும்னு தோணல. எதுக்கு ட்ரெஸ்ஸு? நாளைக்கு சாவு செத்தும் போது ஒரு வெள்ளை துணி தான் சுற்றி கொண்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னன்னா, எனக்கு இப்படி துரோகம் பண்ண யாருமே என் முகத்தை கூட, நான் இல்லாமல் உயிர் இல்லாமல் நான் 2 செகண்டில் என் முகத்தை திருப்பிக்கிறேன்னா, என் உயிர் இருக்கும் போது இந்த பேச எந்த கூட்டத்தை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சோன்னா, அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தன் வரான், அந்த ஊருக்குன்னு வந்தா, அந்த கூட்டத்தையே நான் மறந்துட்டேன், அந்த கூட்டத்தையே நான் ஜஸ்ட் லைக் தட் வாசிக்கல விட்டுட்டேன் அப்படின்னும் போது, திரும்பி ஏன் அந்த மாதிரி கேரக்டரை என்னவா என்னதுன்னு இனிமே இந்த பெருநாளோட இந்த கேரக்டரையும் எனக்கான பார்ட்னர்ஷிப் போடுறதுக்குன்ற அளவுக்கு இனிமேட்டுக்கு இருக்குமா தேடணுமான்றதெல்லாம், ஏன்னா எல்லாமே இங்கே பொல்யூட்டடாக இருக்கு. ஓகே, எனிவே இன்னைக்கு நாள் நல்லா சாப்பிட்டு அந்த பாசம் அன்பு இதெல்லாம் போட்டு அந்த ஒரு ஆடு வளர்த்துருந்தாலும் அதை படைச்சும் அவனுக்காக அவரோட இதுக்கு ஈக்குவல் கிடையவே கிடையாது. அந்த குழந்தைக்கு பதிலாக, அந்த பிள்ளைக்கு பதிலாக நீங்கள் இப்படி ஆல்டர்னேட் அந்த டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் இன்றைக்கி நாள்.